Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 576 பார்ட் 2. ஓபன் பண்ணா திடீர்னு போன எபிசோடு பேன்ஸ் ஃப்ரையை யாரோ சுட்டாங்கல்ல. நம்ம ஆளுக்கே ஆச்சரியம், எவன்டா சுட்டதுன்னு. பாவம் அவரால் நிக்க முடியாம பொத்துன்னு விழுவாரு. இன்னும் ஏகப்பட்ட குண்டுகளை அடுத்தடுத்து அடிச்சு நகர்த்துவானுங்க. நமக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. ஏன்னா அவ போட்ட பிளான்ல லூஃபி ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் வச்சான். ஆனா இது ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட். மறுபடியும் ஏகப்பட்ட குண்டுகள் வந்துச்சுல்ல, அது எல்லாமே பேன்ஸ் ஃப்ரை அட்டாக் பண்ணணும்னு பார்த்தா அங்க இருக்கிற நேவி கப்பலையுமே கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணும். அப்புறம் தான் தெரியுது வந்தது வேற யாரும் இல்ல, அந்த ஷுசோங்கிறவன். எப்படி தெரிக்க விட்டாமான்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். உடனே அவன் ஆளுகிட்ட சர்ஃபேஸுக்கு போய் எல்லாத்தையுமே காலி பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுவான். அவனுங்களும் ஓகே பானுங்க. அதே நேரம் அவனுக்கு சுட்ட நேவி கப்பல்கள்ல பயங்கரமான டேமேஜ், தண்ணி எல்லாம் உள்ள தாறுமாறா வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க மெரைன் ஆளுகள்லாம் எனிமி கப்பல் இங்க பக்கத்துலதான் எங்கேயாச்சும் இருக்கும்னு தேடி பார்ப்பாங்க. எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. எப்படி தெரியும்? அவனுக்கு தான் தண்ணிக்குள்ள இருந்து அட்டாக் பண்ணிருக்கானுங்களே. அதுக்கப்புறம் மேல வந்து மறுபடியும் சுடுறதுக்காண்டி ரெடியா அனுப்பானுங்க. ஆனா அந்த ஷுசோ ஆல்பா கெச்சினோ சுடுறதுக்கு ரெடியா இருமா. ஆல்பா கெச்சினோன்னா வேற யாரும் இல்ல, அவன் கூட வச்சிருக்கானே அந்த ஆடு. அது அப்படியே வாய பொளந்து டாப்புன்னு ஒரு சுடும். நெருப்போட போய் அங்க டம்முன்னு பயங்கரமா வெடிக்கும். அந்த சத்தத்தை கேட்டவனே அந்த பேன்ஸ் ஃப்ரைங்கிறவரு ரொம்பவும் பயந்துருவாரு. இதனால அவருக்கு டேமேஜ் ஆகுதோ இல்லையோ, நேவி ஆளுங்க கண்டமாயிட்டு இருக்காங்க. மோமாங்கா பார்த்துட்டு சம காண்டாவான். யாரா அவனுங்க? பைரட் ரைடர்ஸா? எதுக்கு தேவையில்லாம நம்ம கிட்ட வந்து ஒம்பளுக்குறானுங்க? நம்மளை கண்டாலே பைரட்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடுவானுங்க. எதுக்கு தேவையில்லாம அட்டாக் பண்றானுங்கன்னு அவனுக்கே ஒன்னும் புரியல. அவனுக்கு அட்டாக் பண்ணுவானுங்க கேப் போடாம பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. அந்த ஷுசோவோட கைய பாத்தீங்களா, ரெண்டா மடங்கி இருக்குது. அப்படின்னா இவன் லாங்காம் ட்ரைபை சேர்ந்தவன். அந்த ட்ரைப்ல இருக்கவனுங்க பூரா இந்த மாதிரி வைலண்டா தான் இருக்கானுங்களே தவிர சைலண்டா இருக்கவே மாட்டேங்கிறானுங்க. இங்க பேன்ஸோ அப்படியே கவுந்து கிடப்பாரா. யோ நீ ஓகேவான்னு கேட்டவன நான் ஓகே, என் பொண்ணு ஓகேவான்னு கேப்பாரு. அவ தம்மா கூண்டு இருக்கிறதுனால அவளுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு அட்டாக் அப்படியே சுழல் மாதிரி சுத்திட்டு வரும். லூஃபி பார்த்துட்டு மறுபடியும் பாம போட்டானுங்களா, இரா தெரிக்க விடுறேன்னு உடம்புல ஃபுல்லா காத்த ஏத்தி அந்த பாம அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டுறலான்னு பாப்பான். ஆனா சுழலா சுத்திட்டு வந்தது பாம் கிடையாது, அந்த ஷுசோங்கிறவன். வந்தவன் எவன்டா அவன் இடையில பலூனை ஊதி வச்சிருக்கவன்னு கண்ட மேனிக்கு குத்துன்னு குத்துவான். அவன் குத்துல லூஃபிக்கு ஏறு புடுங்கிச்சு. பையன் அப்படியே கண்ணா பின்னான்னு பவுன்ஸ் ஆகி தண்ணியில போய் விழுந்துருவான். லூஃபி தண்ணியில விழுந்தா என்ன ஆகும்? ஒன்னாகாது, கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவான். உடனே ஜோரோ அவனை அடிச்சு புரண்டு காப்பாத்த போவான். உடனே நமி உசோப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவான், இந்த மாதிரி லூஃபி தண்ணியில விழுந்துட்டான், ஏதாச்சும் பண்ணுங்கன்னு. அவ ஜோரோ குதிச்சதை நோட் பண்ணல போல. அதே நேரம் இந்த ஷுசோ அப்படியே பம்பர மாதிரி சுத்திட்டு வந்து நின்னு யாரா நீ கேப்பான். ஆனா மொமோங்காவுக்கு இவன் தான் ஷுசோன்னு நல்லாவே தெரியும். சொல்ல போனா அவனை பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். எல்லாம் தெரிஞ்சு அட்டாக் பண்ணிட்டு கடைசியில வந்து மொமோங்கா நீ இருப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சு, நீ ஒரு வைசட் மீரல் தானே அப்படின்னு கேஷுவலா பேசுற மாதிரி பேசுவான். மொமோங்கா செம காண்டாயி நீ தான் அந்த மாதிரி அட்டாக் பண்ணியான்னு கேப்பானா. நான் தான் பண்ணேன். ஏன் பண்ணேன் தெரியுமா? இந்த ஆர்கானே ஒரு தடி தாண்டவராயே, அவனோட தலைய தனியா கழட்டிட்டு போறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன்பா. ஆனா மொமோங்கா அதுக்கு விட மாட்டான்ல. தெரியும்டா கண்ணா, நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு. அதனால தான் நான் முதல்ல அட்டாக் பண்ணேன். கொஞ்சம் சுத்தி பாரு, அதுக்கப்புறம் நீயே நான் என்ன சொல்றனோ அதை கேட்பேன்பா. பார்த்தா ஏகப்பட்ட சப்மரீன்ஸ் எல்லாமே அந்த ஷுசோ ஓடுது. அப்படியே அந்த பேன்ஸ் ஃப்ரையர் ரவுண்ட் கட்டி நிக்கிறானுங்க. இப்ப என்னன்னா இந்த சமையல்காரனை அவங்கிட்ட ஒப்படைக்கணுமாமா. அப்படி ஒப்படைக்கலன்னா விஷயம் விஷமாகி விடும், உங்க எல்லாத்தையுமே ஓட விட்டு தண்ணியில முக்கி தலையிலேயே அடிப்பேன்மா. உடனே மொமோங்கா ஏதோ கூட பிறந்த தம்பி மாதிரி ஏன்டா அப்படி பேசுற, ஏன் அப்படி பேசுற, நீ ஒரு நல்ல நேவி சோல்ஜரு, நீ ஏன் இப்படி பண்ற, நோக்கு வெக்கமா இல்ல, சோறு திங்கிறியா இல்ல கூட பிசா பர்கர் வச்சு திங்கிறியா, நான்சென்ஸ். அவன் உடனே ஓ நோக்கு நான் ஏன் இப்படி பண்றேன்னு தெரியணுமா, சொல்றேன், நல்லா தெளிவாவே சொல்றேன். நாங்க எல்லாருமே நியோ நோவி நேவி நியூ வேர்ல்ட நல்லபடியா கொண்டு போகணும்னு ஒரு கட்டாயத்துல இருக்கோம். அதனால இந்த நியூ வேர்ல்டுல இருக்க எல்லா பைரட்ஸையுமே நாங்க கொல்ல முடிவு பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது இங்க இருந்து ஒரு பைரட்டை கொண்டு போய் இம்பல் டவுன்ல போட்டு அவனுக்கு சோறு போட்டு வளர்க்கணுங்கிற, இதனால அவன் மறுபடியும் நல்லபடியா தான் வாழுவான். ஆனா அது நடக்க நாங்க விட மாட்டோம். மாஸ்டர் இசட்டோட பேரால நாங்க பைரட்ஸ் எல்லாத்தையுமே கொல்ல போறோம். மெயினா இந்த பேன்ஸ் ஃப்ரைய அதுவும் இப்பவே இந்த ஸ்பாட்லயே காலி பண்ண போறோம். என்ன தொட்டே நீ கெட்டேன்பா. அவன் ஜெட்டானு கேட்டு ஷாக் ஆயிருவான். இதுல காமெடி என்னன்னா மொமோங்கா மட்டும் ஷாக் ஆக மாட்டான், அவனோட ஆளுகளே ஷாக் ஆயிருவானுங்க. என்ன மாஸ்டர் இந்த மேட்டர் எல்லாம் நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்லையேன்னு. சொல்லலையா? ஷாரிப்பா மறந்துட்டேன். ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்போ என்னோட சீக்ரெட் உனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சது? நானே உளறிட்டேன். அதனால அவங்க எல்லாத்தையுமே இங்கே ஸ்பாட்லயே பாடி ஆக்க போறேன். எல்லா கெடிகளும் வரிசையில வந்து வாங்கி கட்டிட்டு போங்கப்பா, அப்பதான் டைம் மிச்சமாகும்பா. அந்த டைமுங்கும் போது லில்லி செம்ம காண்டாயி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் டேடி மேலேயும் லூஃபி மேலேயும் நீ கைய வச்சிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டா தடி தாண்டவராயான்னு சொல்லி அவ கையில வச்சிருக்க போர்க்கை வச்சு கண்ட வெளியே குத்துவான். அவன் எல்லாத்துலயும் சிக்காம அப்படியே அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். இங்க அப்படியே அவ சண்டை போட்டு இருக்கிறத பார்த்துட்டு சஞ்சி காண்டாயிருவான். லூஃபியும் ஜோரோ இருக்கானுங்க, எதுக்கு தேவையில்லாம லில்லிய சண்டை போட விட்டுருக்கானுங்கன்னு. அவனுக்கு லூஃபி தண்ணியில விழுந்தது ஜோரோ காப்பாத்த போனதுன்னு எந்த மேட்டரும் தெரியல போல. ஏன்னா பையன் சின்சியரா நேவி ஆளுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இங்க ஷுசோ லில்லிய பார்த்து யார் நீ, தேவையில்லாம எதுக்கு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு
வச்சு அட்டாக் பண்றேன் நான்சென்ஸ்மா. அவன் நான் பேன்ஸ் ஃப்ரையோட பொண்ணு லில்லி எஸ்டமக். என் டேடி மேல கைய வச்ச நீ டெட் பாடி புரிஞ்சுதாடா கேடிம்பா. அவன் என்னடான்னா ஓ அப்ப நீயும் பைரட் தானா செத்து தொலையும்னு சொல்லி நம்ம சஞ்சய் ஏர் வாக் பண்ணுவான்ல அதே மாதிரி ஏர் வாக் பண்ணி போய் அவளை அட்டாக் பண்ண போவான். அதுவும் மொத்த பாடியையும் அயன் பாடியா மாத்தி ஓங்கி மிதிக்க போவானா. லில்லி பயந்துருவா. அப்பதான் நம்ம சஞ்சய் இடையில பூந்து லில்லியை காப்பாத்துறேன்னு ஓங்கி அடிப்பான். ஆனா இவனோட கிக் அவனை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அப்படின்னு அந்த எரும மாட்டு பையன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன் சஞ்சயை பார்த்துட்டு இன்னாங்கடா இது அடுத்தடுத்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால எனக்கு தலைவலியா இருக்குதுமா. ஏண்டா பேஸ்ட் வாயா, ஹவு மச் தைரியம் இருந்தா நீ ஒரு லேடி மேல கைய வைப்ப, அதுவும் அழகான பூ பேரு வச்சிருக்க லில்லி மேல. ஆளும் மூக்கும் மூஞ்சும் மூக்குக்கு கீழே இருக்க முடியும்னு சொல்லி அவனை கேவலமா திட்டுவானா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆமா யாரா நீன்னு கேட்டுக்குவாங்க. உடனே அவன் ஆளுங்க இவன் தான் பிளாக் ஃபுட் சஞ்சி, ஆனா என்ன போஸ்டர்ல ஒரு மாதிரியும் நேர்ல ஒரு மாதிரியும் இருக்கான் பானுங்க. ஒருவேளை காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிருப்பானோன்னு ஒரு டவுட். அட பாவிகளா, போட்டோவை மாத்தி வரைஞ்சது இல்லாம சர்ஜரி வரைக்கும் போயிட்டீங்களேடாமா. இப்போ சஞ்சயுமே பைரட்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் தான் பைரட் எல்லாத்தையுமே கொன்னுட்டு இருக்கானே. சரி இவனோட பவுண்டி எவ்வளவுன்னு கேட்டா 77 மில்லியன் பானுங்க. அப்படின்னா இவன் சப்ப பீஸ். எப்படி இருந்தாலும் இவனும் பைரட் தானே. எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளுங்க, யாருக்குமே கருணை காட்டாதீங்கம்மா. கிராண்ட் லைனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நேவி ஆளுகள்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பானுங்க. சோ கண்டுபிடிக்க ஈஸியா இருந்துச்சு. பார்த்தா 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பதறி அடிச்சு ஓடிடலாம். ஆனா நியூ வேர்ல்டுல இருக்கவங்க எல்லாம் கலரா ட்ரெஸ் போட்டிருக்கானுங்க, கண்டுபிடிக்கவே முடியலையே. ரைட்டு அவன் சுட்டு தள்ளுங்கன்னு உடனே எல்லாருமே சுடுறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. ப்ரூக்கு பார்த்துட்டு ஐயோ பஞ்சாயத்துன்னு கத்திட்டு கிடப்பான். உடனே சஞ்சய் லில்லி கிட்ட நீ சின்ன சைஸுக்கு மாதிரி இரு, இப்ப எல்லாருமே சுட போறானுங்கன்னு சொன்ன உடனே அவளும் அப்படியே சின்னதா மாறுவா. அந்த டைமுங்கும் போது அத்தனை பேரும் சும்மா மட்டன்னு ஏகப்பட்ட பீரங்கி குண்டுகளை வச்சு சுட்டு தள்ளுவானுங்க. அவ்வளவுதான், அந்த ஃப்ரை மொத்தமா ஃப்ரை ஆக போறான்னு பார்த்தா இடையில மொம்மங்கா பூந்து அந்த குண்டு எல்லாத்தையுமே வெட்டி தள்ளிடுவான். சோ ஏர்லயே டம்மு வெடிச்சு செதறிடும். இவன் என்ன நம்ம ஆளுகளுக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறான்னு பார்த்தா அதான் இல்ல, அவன் பைரட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல. ஆனா அந்த ஷுசோ வந்து அவன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கான்ல, இங்க எல்லாமே நேவியோட கண்ட்ரோல தான்டா இருக்கணும், அதை மீறி போனா வெளுத்தும்பானா. சஞ்சய் பார்த்துட்டு பரவாயில்லையே பையன் கொஞ்சம் மூளையோட இருக்கான்னு பாராட்டுவான். உடனே ஷுசோக்கு காண்டாயிரும். ஏன்டா பைரட்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நோக்கு வெக்கமா இல்ல, ஊருகா கருவாடுல எல்லாம் உப்பு போட்டு தான் திங்கிறியா, நேக்கு தெரியும் இப்ப எல்லாம் இந்த நேவி ஆளுகெல்லாம் சுத்த யூஸ்லெஸ்ஸா இருக்கானுங்கன்னு, அதை ப்ரூவ் பண்ணிட்டு இல்ல நோக்கு வெக்கமா இல்லன்னு அடுத்தடுத்து மொமோங்காவை போட்டு கிளின்னு கிழிச்சு தள்ளுவான். அவனுக்கு மட்டும் தான் காண்டாகுமா, மொமோங்காக்கு ஆகாது. டேய் வீணா போனவனே, அலாதீன் அற்புத விளக்கு பூதம் மாதிரி இருந்துகிட்டு ஓவரா வாயாடா பேசுற, தூக்கி போட்டு தொண்டையிலே மீச்சிருவேமா. அந்த டைம் தான் நம்ம லூஃபியோட என்ட்ரி. பைரட்டு நேவி பிளா 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 என்னங்கடா நடக்குதுங்க, என்னால முடியல கொஞ்சம் நிறுத்துங்கடாமா. இவன் யாருன்னு அப்படியே லுக் விடுவான். எனக்கு நீங்க எல்லாம் என்ன பண்றீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு தேவை அவர் கூப்பிடுற வல்கனோ ஃபுட். சொல்ல போனா அது எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம், எவனாச்சும் தடுக்க நினைச்சீங்க செஞ்சிருவேன்பா. இங்க ஷுசோவோட ஆளுங்கெல்லாம் போஸ்டர்ல செக் பண்ணிடுவானுங்க, இவன் தான் ஸ்டார் ஹேட் லூஃபி 400 மில்லியன் பெரி பவுண்டின்னு. உடனே ஷுசோவோட டார்கெட் அப்படியே லூஃபி பக்கம் திரும்பிடும். 400 மில்லியனா வாரே வா, எல்லாத்தையும் நீங்க ஒரே சம்பவத்துல வச்சு செஞ்சிடறேன் என்ன கண்ணுகளா. சகருக்கு தயாரான உடனே அத்தனை பேருமே சண்டைக்கு ரெடியா நிப்பாங்க. அப்படியே மாத்தி எல்லாம் குறுன்னு டெரரா லுக்கூட்டுக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.